ஆந்திராவில் குடும்ப பிரச்சனையால் விரக்தியடைந்த தந்தை தனது 3 குழந்தைகளை தீ வைத்து எரித்து கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் பிரகாச மாவட்டம் பெத்தப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் புத்தா வெங்கடேஸ்வர். இவருடைய மனைவி தீபிகா. இந்த தம்பதிக்கு 8 வயதில் மோக்ஷிதா, 6 வயதில் வர்ஷினி, 4 வயதில் சிவதாமு என 3 குழந்தைகள் இருந்தனர். பணப்பிரச்சனை காரணமாக கடந்த ஓராண்டாக வெங்கடேஸ்வர் தீபிகா தம்பதி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மனவேதனை அடைந்த வெங்கடேஸ்வர் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவுக்கு வந்திருக்கிறார். தான் இறந்துவிட்டால் குழந்தைகள் நிலை என்ன என்ற கேள்வி அவருடைய மனதில் எழுந்திருக்கிறது. இதனால் அவர்களையும் கொன்றுவிடலாம் என நினைத்திருக்கிறார் வெங்கடேஸ்வர். இந்த நிலையில் பள்ளி சென்று விட்டு திரும்பிய குழந்தைகள் 3 பேரையும் மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு தெலங்கானா மாநிலம் நாகர் கர்னூல் மாவட்டத்தில் உள்ள ஹாஜிபூர் கிராமத்திற்கு சென்றுள்ளார். அங்கே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்று பெட்ரோல் ஊற்றி தீ வைத்திருக்கிறார். தீயில் கருகிய 3 குழந்தைகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 3 குழந்தைகளை எரித்துக் கொன்ற வெங்கடேஸ்வர் பூச்சி மருந்து அருந்தி தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கணவன் மற்றும் குழந்தைகளை காணாமல் தேடிக்கொண்டிருந்த தீபிகா இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். ஆந்திர மாநில போலீசார் 4 பேரையும் தேடி வந்த நிலையில் தெலங்கானா மாநில எல்லையில் அவர்கள் உயிரிழந்து கிடக்கும் தகவல் கிடைத்துள்ளது. விரைந்து சென்ற போலீசார் 4 பேரின் உடல்களையும் மீட்டிருக்கின்றனர். குடும்ப பிரச்சனையில் 3 குழந்தைகளை எரித்து கொலை செய்த தந்தை தானும் தற்கொலை செய்து கொண்டது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.